நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க. இன்னைக்கு காலையில் கன்று ஈன்ற மாடு, கிடாரி கன்று ஈன்ற மாடுங்க. நல்ல மடி செட்டுங்க, கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. மாடு ஜெர்சி டைப்பு தான். மாடு காலையில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க. கிடாரி கன்று ஈன்றுக்குது. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு, கிடாரி கன்று மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு 10 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு. எல்லா கிளைமேட் தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்போனிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாடு, கை கறவையும் ஏற்ற மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. மாடு நல்ல கனமான மாடு, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல நரம்படி, சுழி தப்புலாம் எதுவும் இல்லை. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழி தப்புலாம் எதுவும் இல்லை. நல்லா யானை மாதிரி இருக்குது பாருங்கள் மாடு. மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பூண்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி உங்கள் பாவனை முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே 25 லிட்டருக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி பட் 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல கனமான மாடு, 6 பல்லு 2ஆம் ஈத்து தான். கண்ணு வந்து கிடாரி கண்ணு மாடு, பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு. போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி